பத்திரகாளி நம்ம விளையாட போறோம். விளையாடுவோமா? என்ன விளையாடலாம்? ஒளிஞ்சு பிடிச்சு விளையாடுவோமா? குளிச்சிட்டு விளையாடுவோமா? சொல்லுங்களேன். மூணு பேர் ரூமுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏப்ல சோனி, நாங்க குளிச்சிட்டு விளையாட போறோம். விளையாட வரையாப்ல? ஆஹா, விளையாட போறீங்களா? உனக்கு +2 எக்ஸாம், பப்ளிக் எக்ஸாம். அனீஸ்க்கும் அருணுக்கும் 10th பப்ளிக் எக்ஸாம். மூணு பேரும் சேர்ந்து விளையாடுறீங்களா? இருங்க, உங்க மூணு பேத்தையும் போய் அம்மாட்டையும் சித்திக்கிட்டையும் சொல்லி தரேன். பேதி எடுப்பா பெத்த மகனே, எங்கடா போன? ரொம்ப நேரமா தேடிக்கிட்டு இருக்கேன். ஸ்கூல் கிளம்பலையா நீ? சித்தி, நீங்க மூணு பேர் சேர்ந்து குளிச்சிட்டு விளையாட போறாங்களா சித்தி? என்னன்னு கேளுங்க. சத்யாக்கு பப்ளிக் எக்ஸாம் +2, அருணுக்கும் அனீஸுக்கும் 10th பப்ளிக் எக்ஸாம். எப்படி வந்து குளிச்சிட்டு விளையாடுறோம்னு நின்றுட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஸ்டடி ஹாலிடே விட்டுருக்காங்க சித்தி. அதை மறந்துட்டு விளையாட போறாங்களா? விளையாட என்ன கேளுங்க சித்தி. ஏதே, நீ எதுக்கு இப்ப தேவையில்லாம சித்திக்கிட்ட எங்களை போட்டு கொடுத்துக்கிட்டு? உனக்கு இன்னைக்கு காலேஜ் தானே, நீ ஏன் லீவு போட்ட? ஃபர்ஸ்ட் அதை சொல்லு. எனக்கு இன்னைக்கு காலேஜ்ல ஸ்டடி ஹாலிடே ஒர்க் கொடுத்துருக்காங்க, அதனால நான் வீட்டுல இருக்கேன். நீங்க மூணு பேர் பப்ளிக் எக்ஸாம், ஒழுங்கா போய் படிக்கிறீங்களா இல்ல அம்மையை கூப்பிடவா? ஏபே, அது சரி. இப்ப நான் கேட்கறதுக்கு ஏனைய பார்த்து பதில் பேசாம எதுக்கு சித்தியை பார்த்தே பேசிக்கிட்டு இருக்க? அப்ப என் மேல அவ்வளவு பயம் இருக்குல்ல உனக்கு? அந்த பயம் இருக்கட்டும். ஐயோ, அடைஞ்சாலும் விடிஞ்சாலும் இந்த வீட்டுல இந்த பிள்ளைங்க சண்டை மட்டும் குறையுது இல்ல. அதுலயே சத்தியா சோனியா சண்டை